ஹாய் காய்ஸ். அள்ளி கொடுத்ததில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன். அவன் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன். ஆறுபடை வீடு கொண்ட முருகையா, அழகின்ற சொல்லுக்கு முருகா நீதான். இதிலே தெரிஞ்சிருக்கோம் நான் யாரை பற்றி சொல்ல வரேன்னு. நம்ம முருகரை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முருகனை ஏன் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் சங்க காலத்தில் தமிழர்கள் முருகரை வழிபட்டதுனால தான் முருகரை தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முருகரை பற்றி தமிழ் பாடல்கள் ஏழாயிரம். அந்த அளவுக்கு முருகாற்றுப்படை, கந்த புராணம் அப்படின்னு 11 பாடல்கள் முருகரை பற்றி பாடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட முருகருக்கு மட்டுமே 1008 பெயர்கள் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது. முருகா அப்படின்னா அழகு என்று பொருள். அப்போ முருகு அப்படின்னா இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி அப்படின்ற 3 சக்திகளை குறிக்கிறதா முருகா அப்படின்னு சொல்லுவாங்க. முருகருக்கு ஏன் காவடி எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியுமா? முருகருக்கு காவடி எடுத்து வழிபட்டால் எல்லாமே நல்லபடியாக நடக்குமா? எதனால் இப்படி ஒரு விஷயம் வந்தது அப்படிங்கிற விஷயம் பார்த்தோன்னா, சங்க காலத்தில் பின்னோக்கி போகணும்னு சொல்லலாம். ஏன்னா முருகர் அப்படின்னாலே ஒரு பழமையான கடவுள். நம்மளோட முன்னோர்கள் அந்தளவுக்கு ஒரு வாழ்ந்திருக்க ஒரு கடவுள். அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவருக்கு ஒரு திருவிளையாடல் நடத்தணும்ல. முருகர்னாலே அவங்க அப்பா சிவன், அவர் பண்ணாத திருவிளையாடல் கிடையாது. இவர் ஒரு திருவிளையாடல் பண்ணணும்ல, அவர் பண்ண ஒரு திருவிளையாடல் தான். ஏன்னா இடும்பன் அப்படிங்கிற ஒருவர் அகத்திய முனிவர்கிட்ட சீடனாக இருந்தவர் தான் இடும்பன். அவருக்கு ஒரு தலக்கணம் என்னென்னா, நான் தான் ஒரு பெரிய பலசாலி, என்னால் முடியாது எதுவுமே கிடையாது, பெரிய மலையை கூட நான் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆளுன்னா கொஞ்சம் ஹெட் வெயிட் வந்துடும்ல, அந்த மாதிரி அவருக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, எப்படி சொல்கிறது, சக்தி சுரூபமாக இருக்கிற, சிவசக்தி சுரூபமாக இருக்கிற சிவகிரி மலையும் சக்திகிரி மலையையும் தூக்கிட்டு போயிருக்காரு. எதுக்கு அப்படின்னா, பாராயணம் பண்ணுறதுக்காக, அகத்திய முனிவருக்காக தூக்கிட்டு போகும்போது, இதை நம்ம சும்மா விடக்கூடாது. முருகர்னா எல்லாத்தையுமே எப்படி சொல்கிறது, இதுதான் சரி இது தப்பு அப்படிங்கிற விஷயத்தை ஜட்மெண்ட் பண்ணி கரெக்டாக நம்மளை ஒரு நல்வழிப்படுத்துகிறவர் தான் முருகன். அப்படி பண்ணும்போது இடுமன் வராரு. ஸோ திருவிளையாட ஸ்டார்ட் பண்ணுமா இல்லையா முருகர்? இப்போ ஸ்டார்ட் பண்ணுற டைமில் என்ன ஆச்சுன்னா, இடுமன் கிட்டே திருவிளையாட ஸ்டார்ட் பண்ணார். பாப்பா இடும்பா, நீ கொஞ்சமாவது ரொம்ப கலப்பாக இருப்ப, நீ கொஞ்சம் உறங்கு, அந்த அந்த மழையை நீ கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு தூங்குப்பா அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாரு நம்ம முருகர். எந்த இடத்துல? திருவினாங்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில். அது இப்போ எங்கே இருக்குன்னா நம்ம பழனி தான், சரியா? அந்த ஊரில் இப்படி ஒரு விஷயம் நடக்குது. இப்போ சொல்கிறேமே அந்த பழனி, அந்த இடத்துல தான் இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. மறுபடியும் திரும்பவும் தூங்கி எழுந்த பிறகு அந்த இடுப்பன் தன்னோட கையில் இருக்கிற மழையை எடுக்கலாம். திரும்ப தூங்கி எழுந்திருக்கிறாரு இடுமன். எழுந்தோன்னே என்னாச்சுன்னா, அந்த மழையை வச்சமே அதை எடுக்கலாமே பார்த்தா எடுக்கவே முடியல. என்னப்பா அது எனக்கு சோதனையா அப்படிங்கிற டைமில், இது நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாதே, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா, அந்த மலைக்கு மேலே முருகர் மேலே ஏறி ஆண்டி குளத்தில் நிற்கிறாரு. என்னடா சின்ன பையா, நீ என்னையா மிரட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பன் முருகரை அடிக்க போயிருக்காரு. ஸோ அந்த டைமில் என்னாச்சுன்னா, சரி உடனே தூங்கிட்டார். யார்? இடுமன். தூங்கினால அந்த மலையை தூங்கி எழுந்து முடித்த பிறகு அந்த மலையை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்த பிறகு முருகர் திருவினாங்குடி அப்படிங்கிற பகுதி, இப்போ இருக்கிற பழனி அந்த இடத்துல தான். இப்போது அவர் மலையை எடுக்க போகும்போது பார்த்தா எடுக்கவே முடியல. என்னடா ஆச்சு, இப்படி எடுக்கலாமேன்னு பார்த்தா, ஒரு கட்டத்தில் நம்மளால் ஒன்றுமே சொல்ல முடியல. ஆஹா, மலை எடுக்க முடியடா, என்னாச்சு பார்த்தா, மேலே பார்த்தா இடுமன் மேலே பார்க்குறாரு, முருகர் அங்கே இருக்கார். முருகன் ஆண்டி குளத்தில் அந்த இடத்துல திருவினாங்குடி அப்படிங்கிற மலை மேலே அந்த இடத்துல நிற்கிறாரு. இவருக்கு இடுமனுக்கு செம கோபம். சரி நம்ம என்னடா பண்ணுறது, பாடா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு முருகரை அடிக்க போகிறாரு. அந்த டைமில் முருகர் என்ன சொல்லணும் இல்லை, அந்த டைமில் அகத்திய முனிவரும் இடுமனோட மனைவி 2 பேரும் நின்று கேட்குறாங்க, வேண்டிக்கிறாங்க. அப்போது முருகர் தன்னோட சின்ன பையன் உருவத்தை மாறி தன்னோட காட்சி அளிக்கிறார். நான் தான் முருகர் அப்படிங்கிற ஒரு உருவத்தை காட்டுறாரு. அப்போ உடனே முருகா அப்படின்னு சொல்லிட்டு அருள் பாலிக்கிறாரு. நீ இனிமேல் உன்னை தாண்டி தான் எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை வேண்டிட்டு தான் என்னை பார்க்க வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் முருகர் ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. இப்போயுமே பழனி மலையில் இடும்பனுக்குன்னு தனி சன்னதியே இருக்குது. நம்ம இடும்பனை வணங்கிட்டு தான் முருகரே பார்க்க போனோம். இந்த ஒரு விஷயம் தன்னுடைய தோல் மேலே 2 மலைகளை சுமந்து வந்த காரணத்தினால தான் இப்படி ஒரு விஷயம் அதிசயம் நிகழ்த்ததுனால தான் இடுமனுக்கு அருள் பளித்தார். ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்தது. ஸோ அதனால் நம்மளும் காவடி எடுத்துருக்கோம்னா கண்டிப்பாக முருகன் நமக்கு உதவி செய்வார், எல்லா விஷயத்தையும் பண்ணுவார். எப்படினாலும் எப்படி கேட்டாலும் அவர் கொடுப்பாரு. அப்படி ஒரு ஐதீகம் பின்பற்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி உருவான வரலாறு தான் பழனி. அந்த பழனி அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி அந்த காலத்தில் என்ன பேர் வந்திருக்கு அப்படின்னா பொதினி அப்படின்னு சொல்கிறாங்க.
புதினி அப்போ பழத்துக்காக வந்து முருகர் வந்ததுனால அந்த நீங்கிற ஒரு விஷயம் மருவி இப்படி வந்து பழம் நீ அப்படியான ஆயிடுச்சு. பழனி முருகன் உண்மையாகவே ஒரு கோச்சிக்கிட்டு வந்ததுனால தான் அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னா, சைவ சித்தாந்தத்தின்படி வந்து முருகர் வந்து எதை சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஞான பாதையில் ஞானத்தை போதிக்கிற விதமாக வந்து இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பழனி முருகன் அப்படின்னா நவபாசன சிலை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப காலமாக சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து அந்த கோயிலுக்கு போனால் அப்படி ஒரு விஷயம் நிகழ்க்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து எத்தனை படிக்கட்டு அப்படின்னா 659 படிக்கட்டு ஏறி முருகனை தரிசிக்கும் போது என்னதான் ஒரு உடம்பு எதுவாக இருந்தாலும் அப்படியே பறந்து போயிடும் முருகரை பார்த்த பிறகு. ஏன்னா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆயிரக்கணக்கான மக்கள்கள் வந்து பழனி முருகரை வந்து தரிசிக்கும் போது அவ்வளோதான், அந்தளவுக்கு ஒரு பேரானந்தம். இப்படி ஒரு பழனி முருகனோட சிலை வந்து நவபாசன சிலை. யார் வடிவமைப்பது கேட்டிங்கன்னா 18 சித்தர்கள் ஒருவரான போகர் அப்படிங்கிற ஒரு சித்தர் தான் வந்து வடிவமைச்சிருக்காரு. இவர் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு வைத்தியர்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து ஒரு சித்தர் இல்லையா, அவருக்கு தெரியாத மூலிகை விஷயங்கள் எதுவுமே தெரியாது. அந்தளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு நோயை போகக்கூடியவர். அவர்கிட்ட மருத்துவ குணங்கள்லாம் வந்து வீரியம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால மக்களை வந்து ஓரளவுக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆனுச்சு. அந்தளவுக்கு எஃபெக்ட் அதிகமாக இருந்ததுனால இவரை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து உருவான விஷயந்தான் பழனி முருகன் நவபாஷண சிலை. இப்படி அந்த காற்று மூலியமாக ஒரு விஷயம் வரும்போது கூட மக்களுக்கு வந்து நன்மை வரும்ட்டோம் அப்படிங்கிற ரீசனால முருகர் ஒரு சிலை வடிவமாக வந்து நவபாசன சிலை வந்து செதுக்கிறார். ஒரு கிட்டத்தட்ட 9 விஷப் பொருட்களை பயன்படுத்தி நவபாசன சிலை குறிப்பிட்ட அளவு விடும்போது அது ஒரு நித்திய மருந்தாக வந்து மாறுது. ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு சேர்க்கும் போது அந்த இது மருந்தாக மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உருவானதான் வந்து நவபாசன சிலை. கிட்டத்தட்ட எப்போ வேணால் கிபி 2ஆம் நூற்றாண்டுலேருந்து 5ஆம் நூற்றாண்டு காலத்தில் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து வந்த சோழ வம்சத்தின் பெருமாள் மன்னரின் உத்தரவின் பேரில் இந்த கோவில் வந்து கட்டப்பட்டது. ஸோ இப்படி தான் வந்து பழனி முருகன் வந்து உருவான வரலாறு அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப காலமாக ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஆனால் இந்த கோவிலை யார் கட்டுனது, எப்படி உருவானுச்சு, எப்படி வந்துச்சுங்கிற விஷயம் இன்ன வரைக்குமே வந்து நமக்கு அதற்கான ஒரு சான்று வந்து இப்போ வரைக்கும் கிடைக்கல. பழனி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள குழந்தை வேலன் சுவாமி கோவில் தான் வந்து 6ஆம் வீடு. அது வந்து 6ஆம் வீடில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. திருவினாங்குடி வந்து 3ஆம் வீடு கீழே இருக்குது, அதுதான் வந்து 3ஆம் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் தமிழ் கடவுளுக்கு இப்படி ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா, அவரு தான் தமிழ் கடவுள். எந்த அளவுக்குன்னா அது ஒரு சேயோன், வடிவேலா, முருகா, அந்த அளவுக்கு வந்து முருகர் வழிபாடு வந்து அளவிடாத சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கலாம். சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சுட்ட பழம் வேண்டும் அவை பாட்டிக்கிட்ட வந்து ஒரு விளையாட்டுத்தனமே ஒரு திருவிளையாடல் நிகழ்த்தி அவை பாட்டிக்கிட்ட வந்து சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு நாவற்பழத்தை கேட்பார். இப்போ வரைக்குமே அந்த பழமுதிர்ச்சோலையில் தலை விரிச்சமாக வந்து நாவற்பழ மரம் வந்து இருக்குது. ஸோ நாவற்பழம் வந்து கிட்டத்தட்ட ராமன் காலத்திலே வந்து ராமன் சீதா காலத்திலேருந்து ஒரு 16 வருடங்களுக்கு அவங்க வனவாசத்தில் இருக்கும்போது கூட அந்த பழங்களில் சாப்பிட்ட பழங்களில் நாவற்பழமும் ஒன்று அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்தளவுக்கு அது வந்து எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அது ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது. ஸோ இந்த அளவுக்கு வந்து அந்த காலத்துலேருந்து நாவற்பழம் சாப்பிடும்போது முருகர் வந்து இந்த ஒரு விஷயம் திருவிளையாடல் நடத்தும் போது கூட அது அந்தளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு முடிஞ்சால் நாவற்பழம் வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா முருகர் எது பண்ணாலும் ஒரு நல்லதுக்காக தான் பண்ணுவார். அந்தளவுக்கு ஒரு